இன்னொன்று பார்த்தா இந்த உலகத்திலேயே கட்சி ஆரம்பித்த யாருமே நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சதில்லை. கட்சி ஆரம்பிப்பாங்க, கொள்கைகளை அறிவிப்பாங்க, மக்கள்கிட்ட போவாங்க, மக்கள்கிட்ட இதை செய்ய போகிறேன், ஆளுங்கட்சி இந்த தப்பெல்லாம் பண்ணுது, மத்திய அரசு இந்த தப்பு பண்ணுது, இதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு நேர்மையான ஆட்சி கொடுப்பேன் அப்படி மக்கள்கிட்ட போய் சொல்லி அவங்க பார்த்து ஓட்டு அதிகமாக போட்டு எம்எல்ஏ அதிகமாக ஜெயிச்சா அந்த எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வழக்கம். என்டிஆர் கூட அப்படிதான். அவர் கூட நான் வந்து முதலமைச்சர் சொல்ல, இங்கே எம்ஜிஆர் நான் தான் முதலமைச்சர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. இந்த தவறெல்லாம் நடக்குது, என்ன கேள்வி கேட்டேன், தூக்கி போட்டாங்க. நியாயம் கேட்க வந்திருக்கேன் மக்கள்கிட்ட. கிராமம் கிராமமாக போனார். அப்புறம் அவர் எம்ஜிஆர் மாதிரி நான் வருவேன், ஒரு காலம் வர முடியாது. எம்ஜிஆருடைய தொண்டர்கள், எம்ஜிஆரும் தொண்டர்களும் அவர் நம்ப தொண்டர்கள் 15 வருஷமாக திமுகவில் பயிற்சி பெற்றவர்கள். 72 வரைக்கும் திமுகவில் இருந்தவங்க. அதில் அரசியல் பயிற்சி, தேர்தல் பயிற்சி, கொள்கை பயிற்சி எல்லாம் பெற்றவர்கள். இன்னைக்கு நான் வரும்போதே முதலமைச்சர் சொல்லுது இல்லை, இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவரை ரொம்ப நம்புறாங்களா சார்? அவரோட ரசிகர்கள். ஓகே, அது அன்னைக்கு சினிமா பார்த்தவங்க, புதுசாக இப்போ யாரும் வந்துடல.